நேற்று என் நண்பனுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, நீங்கள் டிராஃபிக் வயலேஷன் பண்ணியிருக்கீங்க, ஆகையால உங்கள் மேலே நாங்கள் ஃபைன் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. உடனே அவன் எனக்கு கால் பண்ணி, இப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்குடா, நான் வந்து டிராஃபிக் வயலேஷனே பண்ணலை, வண்டி என் பேர்லையும் இல்லை, எனக்கு எப்படா இந்த மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டேன். நான் உடனே ஈச்சலான் பாரிவாகன் வெப்சைட் உள்ள போயிட்டு அந்த வண்டி நம்பரை போட்டு செக் பண்ணுறேன். ஃபைனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருது. மற்றும் இன்னொரு பிரைவேட் ஆப் கார் இன்ஃபோன்ற ஆப்லேயும் நான் வந்து ஃபைன் செக் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன். அந்த ஆப்லேயும் இவன் அந்த வண்டிக்கு மேலே ஃபைனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வருது. உடனே என் நண்பன் ஃபோனை வாங்கி அந்த மெசேஜை பார்த்தா, அந்த மெசேஜ் கீழே வந்து ஒரு ஏபிகே அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ண சொல்லியிருந்துச்சு. அந்த அப்ளிகேஷனை நான் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போய் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிச்சு. ரெஜிஸ்டரும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ₹1 பே பண்ண சொல்லிச்சு. எதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ₹1 பே பண்ணாதான் நீங்கள் உள்ளே போய் உங்கள் வெஹிக்கிளோட டீட்டெயில்ஸ் ஃபைன்லாம் செக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. இதுக்கு மேலே நம்ம ₹1 நம்ம பே பண்ணோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்லேருந்து மொத்த பணமும் போக கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம ₹1 அனுப்புறதுக்கு தான் உள்ளே போயிட்டு பின் போடுவோம், ஆனால் மொத்த அமௌண்ட்டும் டெபிட் ஆயிடும். இதே மாதிரி பிரச்சனையில தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்து மாட்டிக்கிட்டாரு. என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ஆப் வந்து தெரியாமல் டவுன்லோட் பண்ணியிருக்காரு கூகுளில் இருந்து. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அவர் அக்கௌண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு 10,000 போயிருக்கு. அப்புறம் ஒரு 2-3 நாளில் 14,000 போயிருக்கு. கிட்டத்தட்ட 24,000 அவர் ஏமாந்துட்டாரு. இதற்கடுத்து அவர் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணி, ட்ரிபிளிகேன் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி சிஎஸ்ஆர் வாங்கி அடுத்து அவர் ஃபர்தர் ப்ரொசீஜர் மூவ் பண்ணார். இதுல இருந்து நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த மாதிரியான ஃபேக்கான ஃபைனோ இல்லை ஆன்லைனில் இந்த மாதிரி ஃபைனோ வந்தாலும் தேவையில்லாத ஆப்புகள் எதுவும் டவுன்லோட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். டவுன்லோட் பண்ண நீங்கள் பாதிக்கப்பட்டாலும் 1930 நம்பரை தொடர்பு கொண்டு நம்ம புகார் அளிக்க முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற அவேர்னஸ் வீடியோவை தொடர்ந்து பார்க்க பார்வை.